Good morning students. Today we are going to discuss about Gauss law. So நம்ம Gauss law முன்னாடி பார்க்கும்போது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்னன்னு பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுங்கிறது we can define electric flux by of the electric field E. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈயை வச்சு நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ பை இஸ் ஈக்குவல் டு இ டாட் ஏ. ஈங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கேன். ஈஸியாக எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏங்கிறது ஏரியான்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது இல்லாமல் இப்போ நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அப்போ ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு நம்மளால் சொல்ல முடியும். அதில் 3 கேசஸ் பார்த்துருக்கோம். நார்மலாக இருந்தால் எப்படி இருக்கும், பேரலாக இருந்தால் எப்படி இருக்கணும், 3 கேசஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. அது இல்லாமல் இப்போ நம்ம பார்க்க போகிறது Gauss law வந்து ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாக இருந்தால் எப்படி இருக்கும். Gauss lawல வந்து நம்ம இப்போ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸாக இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். A positive point charge Q is surrounded by an imaginary sphere of radius R. So ஒரு imaginary ஒரு sphere ஒரு positive charge place பண்ணி around the positive charge having R radiusல ஒரு imaginary surface நம்ம draw பண்ணுறோம். அந்த imaginary surfaceல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு எவ்வளோ வந்து அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் வழியாக போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் எ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். Electric flux for closed surfaces phi is equal to closed integral of E vector dot dA vector நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை எடுத்துப்போம். pi is equal to closed integral of E vector dot dA vector. Here நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு நம்ம இங்கே வந்து நம்ம அதாவது இது டாட் ப்ராடக்டில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் இடிஏ காஸ் தீட்டான்னு ஸ்கேலாரில் எழுதியாச்சு. ரைட்டா. ஸோ இப்போ நம்ம இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்து பார்த்தோம் அப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த காஸியன் சர்ஃபேஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதாவது இமேஜினரியாக நம்ம ட்ரா பண்ண அந்த சர்ஃபேஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் ரேடியலி அவுட்வர்ட். ஏன்னா பிகாஸ் திஸ் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்போவுமே எங்கே போகும்னா நெகட்டிவ் சார்ஜ். ஸோ ரேடியலி அவுட்வர்டாக தான் இருக்கும். அண்ட் தென் ஏரியா நம்ம கன்சிடர் பண்ணியிருந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சர்ஃபேஸ்க்கு இது பெர்பெண்டிகுலர். பட் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அலாங் த எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்குது. ஸோ அலாங் த எலக்ட்ரிக் ஃபீல்டு மீன்ஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. ஓகேங்களா. ரைட். நம்ம இமேஜினரியாக ஒரு ஸ்பியரை கன்சிடர் பண்ணோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் அ spherical Gaussian surface. Spherical Gaussian surface. Right. When the charge is at the center of the sphere, the electric field is everywhere normal to the surface and constant in magnitude. அதாவது இந்த சார்ஜ் சென்டரில் இருக்குல்லையே அந்த ஸ்பியரில் அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இந்த ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே நார்மலாக இருக்கும் அண்ட் கான்ஸ்டன்ட் மேக்னிடியூடாக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த சார்ஜுக்கு ரேடியலி அவுட்வர்ட் அண்ட் ஆல்சோ நார்மல். ஓகேங்களா. ரைட். இப்போ theta is equal to 0 degree, then cos 0 is equal to 1. Cos 0 is equal to 1. Therefore, the closed integral pi is equal to closed integral of EdA. ஓகேங்களா. ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ அது கான்ஸ்டன்ட் சொல்லிட்டோம். ஸோ அதனால் அதை வெளியில் எடுத்துருங்க. அண்ட் closed integral of dA. Closed integral of dA means the surface நம்ம smaller portions divide பண்றோம். அப்படி smaller portions divide பண்ணும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம integration. So integration means the whole surface நமக்கு கிடைக்கும். அப்போ surface area of the sphere நமக்கு volume of the sphere நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா dA closed integral of dA is equal to 4 pi r square. So E is equal to 1 by 4 pi epsilon naught. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து 1 by 4 pi epsilon naught cube by r square and the closed integral of dA ஓட வேல்யூ 4 pi r square. ஸோ இது எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா pi is equal to 1 by 4 pi epsilon naught cube by r square into pi r square. So இதில் 4 pi r square 4 pi r square cancel ஆயிடுச்சுன்னா remaining value pi is equal to cube by epsilon naught. Cube by epsilon naught மட்டும் நமக்கு கிடைக்கும். So this is the Gauss law. And this value is valid for any arbitrary closed surfaces. எந்த மாதிரியான closed surfaces இருந்தாலுமே அதுக்கு இது நமக்கு applicable இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ எந்த மாதிரியான க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ரைட், நம்ம இப்போ கன்சிடர் பண்ணியிருக்கிறது நிறைய. ஸோ லாட் ஆஃப் சார்ஜஸ், லாட் ஆஃப் ஸ்பியர்ஸ், லாட் ஆஃப் ஸ்பெரிக்கல் சர்ஃபேசஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் நம்மளால இதை அப்ளிகபிளாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம ஃபார்முலா என்ன பண்ணுறோம்னா, இந்த காஸ் லா ஸ்டேட்ஸ் தட் இஃப் எ சார்ஜ் Q is enclosed by an arbitrary closed surface, then the total electric flux pi E through the closed surface is pi is equal to closed integral of E vector dot dA vector, that will be equal to charge enclosed by epsilon naught. That means 1 by epsilon naught times of the net charge enclosed by the surface. Okay, here Q enclosed denotes the charges inside the closed surface. In the closed surface குள்ளார இருக்கக்கூடிய charges மட்டும்தான். Okay, right. இப்போ டிஸ்கஷன் ஆஃப் காஸ் லா. இந்த காஸ் லால pi is equal to closed integral of E vector dot dA vector which is equal to Q enclosed by epsilon. So இது define காஸ் லா அப்படின்னு நமக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ் இந்த டெஃபினேஷனை எழுதிட்டு இதையும் எழுதணும் அப்படின்னு சொன்னால் ஃபுல் மார்க்ஸ் நம்மளால் வாங்க முடியும். சார் இல்லை மிஸ் என்னால் தியரிட்டிக்கலாக எனக்கு படிக்கிறதுக்கு ஐ டோன்ட் ஹாவ் எனி கெப்பாசிட்டி, எனக்கு அந்த மாதிரியான கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒன்லி இந்த ஃபார்முலா மட்டும் கூட நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டெட் ஆஃப் 2 மார்க்ஸ் பதில் நமக்கு 1 மார்க் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து discussion of Gauss law. Gauss law பொறுத்து நம்ம டிஸ்கஷன்ஸ் என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ pi is equal to E vector dot dA vector is equal to Q enclosed by epsilon இருக்கா. ஸோ அப்போ நம்மளுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ, தட் மீன்ஸ் Gauss law ஃப்ளக்ஸோட வேல்யூ, Gauss law எதையெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், the total electric flux through the surface, closed surface எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டையும் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஏரியாவையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். கண்டிப்பாக சார்ஜ் இன்சைட் த சர்ஃபேஸை டிபெண்ட் பண்ணி இருக்குமே தவிர்த்து அந்த சர்ஃபேஸ்க்கு வெளியில் இருக்கக்கூடிய சார்ஜஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. எலக்ட்ரிக் ஃபீல்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ஏரியாவை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் சார்ஜஸ் இன்சைட் த க்ளோஸ்டு சர்ஃபேஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அவுட் சைட் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் வில் நாட் கான்ட்ரிபியூட். Next one வந்து total electric flux is independent of the location of the charges. Total electric flux வந்து independent of the location of charges inside the closed surface. எந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி இல்லை, சார்ஜஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது என்னென்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை டிபெண்ட் பண்ணிப்போம். அதாவது சார்ஜ்லேருந்து போகக்கூடிய ஃபீல்டு லைன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் எந்த இடத்துல சார்ஜஸை பிளேஸ் பண்ணியிருக்கோன்றதை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ரைட். அண்ட் தென் நம்ம நம்ம காஸ்ல என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ அந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜினரியாக ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஒன்று ட்ரா பண்ணோம் இல்லையா. தட் இமேஜினரி ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ் காசியன் சர்ஃபேஸ். அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சார்ஜ் கான்ஃபிகரேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். டைப் ஆஃப் சார்ஜ் கான்ஃபிகரேஷன் அண்ட் தி கைண்ட் ஆஃப் சிமெட்ரி. சார்ஜ் கான்ஃபிகரேஷனையும் அது என்ன மாதிரி ஸ்பெரிக்கல் சிமெட்ரியா அண்ட் தென் சிலிண்ட்ரிக்கலா அந்த மாதிரியானதை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ரைட்டா. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஸ்பெரிக்கல் சிமெட்ரிக் இருக்குது, ஒரு பாயிண்ட் சார்ஜை சுற்றி ஒரு ஸ்பெரிக்கல் சிமெட்ரிக் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்பெரிக்கல் காசியன் சர்ஃபேஸை சூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் அதர் கைண்ட் ஆஃப் சார்ஜ் கான்ஃபிகரேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு சிலிண்ட்ரிக்கலையோ இல்லை பிளேனார் காசியன் சர்ஃபேஸையோ நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம இமேஜினரியாக ட்ரா பண்ணக்கூடிய சர்ஃபேஸ்க்கு பேர் காசியன் சர்ஃபேஸ். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சார்ஜ் கான்ஃபிகரேஷன் அண்ட் கைண்ட் ஆஃப் சிமெட்ரி. Spherical symmetry is the spherical Gaussian surface choose பண்ணிக்கலாம். cylindrical planar வந்து other kind of charge configuration choose பண்ணிக்கலாம். right. and LHSல இருக்கிற நம்ம ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் pi is equal to closed integral of E vector dot dA vector which is equal to Q enclosed by epsilon இருக்கு இல்லையா. இதுல left hand equation left sideல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா in LHS of equation 1.62 the electric field E vector is due to the charges present inside and outside the Gaussian surface.
அப்போ நம்ம சூஸ் பண்ணிக்கூட பையோட வேல்யூ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா இன்சைட் அண்ட் அவுட் சைட் தி காஸியன் சர்ஃபேஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். பட் தி சார்ஜ் Q enclosed denotes the charges which lie only inside the Gaussian surface. நமக்கு இங்க பொறுத்த அந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் இன்சைட் அவுட் சைட் தி காஸியன் சர்ஃபேஸ். ஆனா சார்ஜ் என்க்ளோஸ்ட் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணிருக்கு, எதை டினோட் பண்ணுது அப்படின்னு சொன்னா இன்சைட் தி காஸியன் சர்ஃபேஸை மட்டும்தான் டினோட் பண்ணுது. அப்போ நம்மளோட ஈக்குவேஷன் வந்து காஸியன் சர்ஃபேஸ்க்குள்ள இருக்கக்கூடிய சார்ஜஸை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இது ஒரு 1 மார்க் கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ பிளேனா சர்ஃபேஸ்ல சார்ஜஸ் வந்து அவுட் சைட்ல இவ்வளோ சார்ஜஸ் இருக்கு, அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க, 1 மார்க் கொஸ்டின். ஸோ அதனால இது கொஞ்சம் இந்த பாயிண்ட்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. The Gaussian surface cannot pass through any discrete charges, but it can pass through continuous charge distribution. நமக்கு நம்ம சூஸ் பண்ணியிருக்கக்கூடியது ஒரு இமேஜினரி காஸியன் சர்ஃபேஸ் இல்லையா? ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்கிரீட் சார்ஜஸ், அதாவது கண்டினியூஸா சார்ஜஸ் இருக்கா இல்லை டிஸ்கிரீட் சார்ஜஸா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்றது டிஸ்கிரீட் சார்ஜஸ் மட்டும்தான். இட் கேன் பாஸ் த்ரூ கண்டினியூஸ் சார்ஜஸ். நம்மளால Gaussian surface cannot pass through any discrete charge. எந்த discrete charges வழியா, அதாவது தனித்தனியா அங்கங்க ஸ்பிளிட் ஆயிருக்கக்கூடிய சார்ஜஸ் வழியா நம்மளால என்ன பண்ண முடியாது, Gaussian surface டிரா பண்ண முடியாது. நம்ம டிரா பண்ணணும் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து எப்படி இருக்கணும்னா கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனா இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும், Gaussian surface டிரா பண்ண முடியும். Reason, very close to discrete charges the electric field is not well defined. அதாவது discrete charges வந்து நம்மள electric field define பண்ண முடியாது. ஓகேங்களா? Next, the Gauss law is another form of Coulomb's law and it is applicable to the charges in motion. அப்போ கூலும்ஸ் லா பொறுத்த வரைக்கும் ஸ்டேஷனரியாக சார்ஜஸ் இருக்கும். பட் காஸ் லா பொறுத்த வரைக்கும் சார்ஜஸ் வந்து மூவிங்கில் இருந்தாலும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் காஸ் லா இஸ் ட்ரீட்டட் ஆஸ் மச் மோர் ஜென்ரல் லா தேன் கூலும்ஸ் லா. கூலும்ஸ் லா விட நம்ம காஸ் லாவை அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் காஸ் லாவுக்கான இம்பார்ட்டண்டான சம் பாயிண்ட்ஸஸ். ஓகே, அதான் டிஸ்கஷன்ஸ், ரைட்டுங்களா? ஸோ இதை வந்து எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க காஸ் லாவை. இதனுடைய அப்ளிகேஷன்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். நான் ஒரு டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு அசோசியேட்டட் லார்ஜ் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்ற ஒரு கொஷின்ஸை டெஸ்ட் சொல்லியிருந்தேன். அதை இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எழுதலை. ஸோ அதை எழுதுறதுக்கு ரெடியாகுங்க. தேங்க்யூ.